சிஎம் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா 59 வருஷ ஒரு திராவிட கட்சியை டப்புன்னு அதை கதையை முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி தெளிவா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன காரணம்னா வேற ஆள் கிடையாது. இந்த ரெண்டே பார்ட்டி தான் மாற்றி மச்சை இவனுக்கு பொண்ணுமா டிஎம் போட்டோமா இந்த வருஷம் மாற்றி ஏடிஎம்கே போடும், ஏடிஎம்கே போடுறோமா சார் இப்படி தான் போட மனசு அவங்களுக்கு வந்து பிடிக்காம தான் போடும். ஏழைகளற்ற தமிழ்நாடாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அதனால தான் விஜய் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வர்றார். எம்ஜிஆர் காமராஜர் மாதிரி கீழே பேஸை சரி பண்ணிட்டோம்னா மேலே ஸ்ட்ராங் ஆகிடும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் அமிர்தா. திஸ் இஸ் அஞ்சு மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம சினிமா மற்றும் பாலிடிக்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் காதல் கண்ணன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. ஸோ அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? கோயிங் ஆன் ஸ்மூத், ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸும் நிறைய விஷயங்களும் பேசியிருக்கீங்க. தென் சினிமா நாலேஜுமே உங்களுக்கு அவ்வளோவா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டவுட், அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களோட ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சினிமாக்காரங்க எதுக்கு அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அரசியலுக்குள்ளே வராங்க, திடீர்னு போகிறாங்க. அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன காரணமாக இருக்கும்? சினிமா அரசியல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மீடியா. ஸோ மக்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிளேஸ். ஸோ அதனால தான் வந்து சினிமாவில் இருக்கவங்க வந்து அரசியல் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு சினிமா வந்து அவர் அச்சாரமாக இருந்தது. அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆனார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். ஸோ இப்படி தான் அரசியல் சினிமாவுக்கு வர்றதுக்கு, இந்த சினிமாக்காரர்கள் வர்றதுக்கான மெயின் ரீசன் இப்படி தான். ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ரசிகர் மன்றம்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும். அது இப்போ கரண்ட்டாக வந்து பாலிடிக்ஸாக மாறுது. அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? எப்படி ஒரு ரசிகர் மன்றம் ஒரு பாலிடிக்ஸாக மாறுது? இது அந்த நடிகர்களுடைய மனோநிலையை பொறுத்தது. இப்போ ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க அப்படின்னா ரசிகர் மன்றத்தோடு நிறுத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஜித் சார் இருக்கார், அவர் ரசிகர் மன்றத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். பட் அதே நேரத்தில் விஜய் சார் என்ன பண்ணாருன்னா, அந்த ரசிகர் மன்றத்தை மக்கள் பணிக்காக சில விஷயங்கள் ஆரம்பித்தார், மக்கள் மாற்றினார். அதுக்கப்புறம் இப்போ அரசியலுக்கு வந்தார். ஸோ அவருடைய அந்த தாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸாக இருந்துச்சு. அரசியலுக்குள்ளே வரணும், அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய அந்த பார்வை வந்து அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது. அது டிபெண்ட்ஸ், அதை பொறுத்து தான் வந்து அந்த ரசிகர் மன்றத்தை மக்கள் பணி மன்றம் மாற்றுறாங்க. அது அவங்களுடைய தலைவர்களுடைய இதை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்து இருக்குது. அது வந்து அந்த ரசிகர்களுடைய சப்போர்ட் எதுவும் இருக்குது, அதை பொறுத்து அந்த மாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த ரசிகர் மன்றத்தை டெவலப் பண்ணுறதும் அதை ஸ்கிராப் பண்ணுறதும். ஸோ இப்போ ரசிகர் மன்றம் இருக்குது, ஃப்யூச்சரில் இதே மாதிரி மாறுமா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லை, மாறலாம் கட்டாயமாக. இப்போ நிறைய இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு ரசிகர் மன்றம் வச்சுருக்காரு. அவர் மக்கள் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம், அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி நிறைய தனுஷ் வச்சுருப்பார், அவர் வச்சுருப்பார், புதுசாக வர நடிகர்கள் எல்லாருமே வச்சுருப்பாங்க. நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஓப்பனாக இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து பேச மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் நடக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இந்த ரேப் கேசஸ்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. சில ஆக்டர்ஸ் பேசுகிறாங்க, சில ஆக்டர்ஸ் பேச மாட்டுறாங்க. அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில ஆக்டர்ஸ் வந்து ஏதோ இந்த பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அந்த குறிப்பிட்ட அந்த பாலிடிக்ஸ் சொல்லுவாங்களே, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது பேச மாட்டுறாங்களா? இல்லை, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு. அது பர்டிகுலராக இந்த டிஎம்கேல பீரியடில் தான் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போது எனக்கு நான் தோணுது. அந்த பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது என்ன எதனால் அது மாதிரி அது எந்த அளவுக்கு இது பண்ணி காமிக்கிறாங்கன்னு தெரியல, ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள். இப்பயும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் அந்த மனிதரோட மனநிலை இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஈனத்தனமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதற்கு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் போட்டாங்கன்னா கட்டாயமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்த கொஷினே முக்கியமானது இதுதான். நம்ம கரண்ட் சிஎம் விஜய் அவர்கள் வந்து அப்கமிங் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? சில பேருக்கு இன்ன வரைக்கும் அவர் மேலே ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இல்லை, ஈவன் அவர் சிஎம் ஆகிட்டக்கு அப்புறம் கூட. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஒரு சிஎம் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா 59 வருஷ ஒரு திராவிட கட்சியை டப்புன்னு அதை கதையை முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா சாதாரண விஷயம் இல்லை.
ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு திராவிட கட்சிகள்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அவங்களுக்குன்னு பலமான ஒரு கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வந்து வராரு. சோஷியல் மீடியாவினுடைய அட்ராக்ஷன், மக்களுடைய ஒரு அட்ராக்ஷன், வெளிநாட்டிலலாம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா விஜய் மேலே ஒரு தனி அட்ராக்ஷன். அந்த சினிமா அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, அவருடைய ஒவ்வொரு ஸ்டாண்டு இருக்குல்ல கொடுக்குறாருல, இவர் இப்படி பண்ணால் கரெக்டாக பண்ணுவார், இவர் மக்களுக்கான ஒரு சரியான தலைவர் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க, நினச்சிட்டாங்க. அந்த மனசுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் அப்படி தான். நீங்கள் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னா சும்மாலாம் வரல. அவங்களுடைய படத்தில் ஒரு விஷயமா சொல்கிறாங்க, அது மக்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அந்த ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் மனசுக்குள்ளே போயிடுறாங்கல்ல. இப்போ விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வரல, இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நான் மக்கள் மனசுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார்ல, அந்த ஒரு விஷயந்தான். ஸோ முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. விஜய் வர்றதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்றி வந்து அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு அரசியலுக்கு வந்து சிஎம்மாக வரல. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். கத்தி படத்தில் விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசுவார், ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பார். அது வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே தேன் ஊற்றுற மாதிரி அப்படியே அங்கங்கே அப்படியே மக்களுக்கு கொடுத்துட்டே இருந்தார். இவருடைய ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். எம்ஜிஆரோட ஸ்டைல் வேறு, இவருடைய ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அது எப்படி வந்து கரெக்டாக போய் என்னோட கேள்வி அதுதான் இருந்துச்சு. ஸோ எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸோட வாய்ஸ் ஓவராக அவர் இருப்பாரா ஃபியூச்சர்லேயும்? சரி, இப்போ சரி கட்டாயமாக இருப்பார். கட்டாயமாக இன்னொரு 10 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது. 10 வருஷத்துக்கு அசைக்க எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்? என்னுடைய வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் வந்து ரீசெண்டாக எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து நான் வெரி ஃப்ராங்க் சொல்கிறேன், எனக்கு நடிப்பில் கமல் சாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நடிப்பில் பார்க்கும்போது விஜய் சார் மேலே அவ்வளோ அட்ராக்ஷன்ஸ் இல்லை எனக்கு. பட் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி பல பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. தெளிவாக சொல்கிறாரு, நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன், நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்து இது இருக்காது, ஊழல் இருக்காது, மக்களுடைய பைசா ஒரு பைசா தொடமாட்டேன். எந்த அரசியல்வாதி சொல்லுவான் சொல்லுங்கள்? யாராவது சொல்லியிருக்காங்களா? நாங்கள் நல்லா பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க, அதை பாதி செய்கிறதும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 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 10 இது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், மக்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, 10 வாக்குறுதி கொடுக்குறாங்க, அந்த 10 வாக்குறுதியும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. இது வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் அது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் பட் இப்போ பண்ணுறதில்ல. ஒரு 10-15 நாளில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்குது பாருங்க. எஸ், வித்தின் கொஞ்சம் டேஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் அது கூட குறை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லை, குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறேன், குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு விஷயம், இவன் வந்து அவன் மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிடும்ல நமக்கு. ஃபேஸ் ரீடிங்னு ஒன்று இருக்குது, மக்களுக்கு வந்து ஃபேஸ் ரீடிங்னு ஒன்று இருக்குது. இந்த தலைவர் வந்து சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த தலைவர் சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றதுல அது வந்து விஜய் பண்ணுறாருல. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு பண்ணுறாரு. ஒருத்தர் சொன்னார், அவர் கிருஷ்ணமூர்த்தியான்னு தெரியல, டிஎம்கேல ஒருத்தர், அது இன்னைக்கு ட்ரோலில் போட்டு அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க. என்ன சொன்னார் சார்? இவர் வந்து இவர் வந்து வருவாராம் 2026 வந்து எலெக்ஷன் நிற்பாராம், நேராக வந்து நாங்களாம் என்ன அந்த இது சொல்லும் போதே மக்களுக்கு என்ன தெரியுமா கோவம் வரும், டே இவ்வளோ நாளாக எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வரும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மக்கள் வந்துங்க தெளிவாக இருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59 வருஷத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி 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 வந்துட்டுருக்கு. மக்கள் எப்படா ஒரு நல்ல தலைவர் வரலாம் இவங்களை நவுத்தலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது விஜய் வந்து ஒரு நல்ல தலைவராக அறிமுகமாக இருக்கார் மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, ஒரு தைரியமான ஆள், இவர் அரசியலுக்கு உகந்த ஆள் அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானம் பண்ணுறாங்க, வச்சு குத்துறாங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி சீமான் அவர்களும் இருக்காங்களே, அவருமே நிறைய நல்ல ஐடியாஸும் சொல்கிறாரு, ஸ்கீம்ஸுமே சொல்கிறாரு. ஏன் அவரை நம்பி யாருமே ஓட்டு போட சீமான் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேசும்போது எனக்கே ரொம்ப பிடிக்கும், கூஸ் பம்ஸாக இருக்கும், நல்லா பேசுவார். எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க
பல நடிகைகள் சொல்லியிருக்காங்க, பல நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, பல அரசியல்வாதிகள் கூட சொல்லியிருக்காங்க. சிறந்த பேச்சாளர். ஏன்னா அவர் அவ்வளோ புக்ஸ் படிப்பார். அவர் இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதே நேரம் அவருக்குன்னு ஒரு தனி மாஸ் இருக்கான்னா கிடையாது. ஒரு சினிமா மாசுங்கிறது ஒன்று தேவை. அரசியலுக்கு வரும்போது மக்களுடைய மனசுக்குள்ளே போகணுங்க முதல்ல. ஆமாம். அது நீங்கள் அதையே பேசும்போது பேசிகிட்டே இருப்பார், ஓவர் ஷேடோ ஆகிடும் அவர் எஸ் பேசுகிறது. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அவர் கூட ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் சாட்டைன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் போதும், அவர் ஒருத்தர் போதும் அவர் கதையை முடிக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். ஆனால் அவருக்கு இந்த வாட்டி ஒரு இடம் கூட கிடைக்கலையே. அது ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்துச்சுல இல்லை, எல்லாருக்குமே. ஒரு விஷயம் வந்து 2 விஷயம் அவர்கிட்ட பாராட்டணும். ஒன்று வந்து விடாமுயற்சியாக 3-4 எலெக்ஷன் நின்ட்டார் இல்லையா? ஒரு எலெக்ஷன்லையும் ஜெயிக்கல. அந்த விடாமுயற்சிக்கு பாராட்டணும். சிறந்த பேச்சாளர். இதெல்லாம் மீறி இந்த மாஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, விளையாட்டுத்தனமாக பேசக்கூடாது. கரெக்ட் சார். ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். புதுசாக ஒரு அரசியல் தலைவர் வந்தால் பாராட்டணும். இப்போ நான் விஜய் வந்தார், போய் எல்லா தலைவரும் பார்த்தார் இல்லையா? அது வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுறாருல. நல்லா எவ்வளோ வருஷம் ஆச்சு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். 67 வந்து டிஎம்கே வந்தது. அதுக்கு முன்னாடி காமராஜர் தான் இந்த வேலையை பண்ணார். அண்ணா பண்ணினார். காமராஜர், அண்ணா இவங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அரசியல் நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுறது பண்ணினது விஜய் தான். அதுக்கு குத்தம் சொல்ல தான் செய்வாங்க ஒரு சிலர். சுயநலமாக பண்ணுறாரு, தனக்கு 2-3 சீட்டு வேணும், இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், மெஜாரிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கலைச்சிட்டு இப்போ திருப்பி ரீஎலெக்ஷன் வைங்க, 200 சீட்டு வருவார். ஆனால் அதில் சில பேர் இந்த ஃப்ராட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? சப்போஸ் ரீஎலெக்ஷன் வச்சுருந்தா டிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்து பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்பவே முடியாதுங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கும்போது விஜயை வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அங்கங்கே கூடுற க்ரௌடுக்கு கிட்டத்தட்ட 200 சீட்டு அடிச்சிருப்பார். இந்த எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணாங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு, ஒரு மாதம், அந்த 15 to 20 days அடித்தாதான் அவர் 108 சீட்டு. அது மக்களுக்கு தெரியும். மற்ற அரசியல்வாதிகள்லாம் இது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மனசு வராது. மக்களுக்கு பொது சேவை செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, பாராட்டலாம்ல. அதில் என்ன குறைஞ்சி போட போகிறோம்? கரெக்ட் சார். இன்னொரு ஒரு மீம் மெட்டீரியலாகவும் இருக்குது, அங்கங்கே கிசுகிசாவாக பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ அப்போது இருந்தாங்களா ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆச்சு. இப்போ இந்த ஆட்சியில் கரெக்டாக அது வருமா இல்லையான்னு சில பேர்லாம் கேட்குறாங்க. வருமானு பார்க்கணும்ல. 10 நாள் 5 நாள் தான் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு அசம்ஷனில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களெல்லாம் கூட டாப்பாக பண்ணுவார் 5 years. அதுதான் அடுத்த 10 வருஷம் அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பணம் சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ வந்த ஒரு 10-15 நாளில் அவர் கொடுக்குற இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஓகே சார். நான் சொன்னது இன்னும் கரெக்டாக நீங்கள் கேட்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஆனக்கப்புறமே அவர் கூட ஒரு நடிகை வந்து கூடயே இருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, ஒரு மீம் மெட்டீரியலாகவே ஆக்கிட்டாங்க. அதுதான் நான் கேட்க மக்களுடைய தாட்ஸே எப்படி நான் சொல்கிறேன். என்னன்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த இதெல்லாம் வரல, த்ரீஷா மேட்டர் வரல. ஏன்னா ஒரு மனுஷன் இவன் இப்படி ஏங்க எதை வேணாலும் பேசணும். நீங்கள் என் பொண்ணே சொல்வா, சார் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக ஒரு ரூமருக்காக போடுறாங்கப்பா, சேர்ந்து போனால் அது ரியலாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதான் சினிமாவில் நடிச்சிருக்காரு. இப்போ ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சேர்த்து பேசுனாங்க, ஒரு இது வந்துச்சு. அது மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி என்ன, அவர் கரெக்டாக பண்ணுறாரா, தன்னுடைய வேலையை சரியாக பண்ணுறாரா அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் நம்ம ரூமர்ஸ்னு ஒன்று இருக்குங்க, இப்படி பேசிக்குவாங்க வீட்டில். இன்னொரு விஷயம் கூட பேசினாங்க, அதெல்லாம் இங்கே பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஓகே, முக ஸ்டாலினுக்கு கேன்சர்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பர்சனல் விஷயத்துக்கெலாம் போக மாட்டாங்க. ஏன்னா பர்சனல் விஷயங்கள்லாம் அது அசம்ஷன் தான். நிறைய விஷயங்கள் செய்திகளில் போடுறதெல்லாம் வந்து இது வந்து இதாகவும் இருக்கலாம், காசிப்பாக இருக்கலாம். இல்லை சேர்ந்து போனாங்கன்னா உடனே இதாக, இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து போனோம்னா உடனே காசிப் போட்டால் அது நம்பிடுவாங்களா? அப்படி கிடையாது இல்லை. அதுதான், அதனால் வந்து அதை விட்டுருங்க. அது ரியலாக இப்படி தான் அப்படி தான் நிறைய ப்ரூஃப்ஸ் ஆதாரம்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. அதுதான் சார் இன்னும் நமக்கு இது உண்மையாகவே அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை, அதுதான் கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது. த்ரிஷா ஒரு அரசியலுக்கு வரட்டும், வந்தால் அதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது, நல்லது பண்ணுறாரு மக்களுக்கு, அதை மட்டும் பார்ப்போம். நல்ல விஷயத்தை எடுத்துக்கோமே, கெட்ட விஷயத்தை விட்டுருவோமே.
ஓகே. அதே மாரி விஜய் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா, யூடியூப் மூலியமா, அந்த ஃபேஸ்புக் மூலியமா ட்ரெண்ட் ஆயி தான் அவர் வந்து சிஎம் ஆயிட்டார் நெறைய பேர் வந்து பேசுறாங்க. அது உண்மையா நீங்க நெனைக்கிறீங்களா? இன்ஸ்டாகிராமால தான் அது இல்லை சிஎம் இப்போ ஆயிட்டார்ன்னு. இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ம். இந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதுதான் ட்ரெண்டு. அதனால் இதை வச்சு தான் ஒரு சிஎம் வந்து சூஸ் பண்ணுறாங்க ம். அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து அதான் சொல்கிறேனே பல வருஷமாக வந்து இதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் மக்கள் நலப்பணிகள்லாம் செஞ்சு மக்கள் மேலே பூந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு. ஏன் இவங்க மட்டும்தான் ட்ரோல் போடுறாங்க, இவங்க மட்டும்தான் ரீல்ஸ் போடுறாங்களா? ஓகே. திராவிட கட்சிகள் போடுறது இல்லையா, மற்ற கட்சிகள் போடுறது இல்லையா? எல்லாரும் போடுறாங்க. ஏன் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே? கிடையாது. மக்கள் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. இந்த 2026 எலெக்ஷனில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தெளிவா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன காரணம்னா வேற ஆள் கிடையாது. எஸ். 2 பார்ட்டிஸ் இந்த தான் ரெண்டே இருந்துச்சு. பார்ட்டி தான் மாற்றி மாற்றி இவனுக்கு போடணுமா போட்டோமா இந்த வருஷமா மாற்றி ஏடிஎம்கே போடுவோம், ஏடிஎம்கே போடுறோமா சார் இப்படி தான் போடணும். மனசு அவங்களுக்கு வந்து பிடிக்காம தான் போட்டிருக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் போட்டிருக்காங்க. அவங்க ம். மாற்றிக்கிற மாதிரியே இல்லை. மாற்றி மாற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது, இவங்களை பற்றி இவங்க குறை சொல்கிறது, ம். மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ம். இப்போ தாங்க ஒரு சேஞ்ச் இருக்குது. புது தலைவர் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். ஓகே இனிமேனாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுகாலம் பிறக்காதா, ம். ஒரு 10-15 நாளில் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் பூந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஓகே. அவ்வளோதான், இனிமேல் தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு தேடிடுண்டா அப்படிங்கிற ஒரு அப்படி நம்பிக்கை ஒரு வருது. நம்பிக்கை இதையும் எல்லாருக்கும் நீங்கள் இருக்கு. ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ். மற்ற கட்சிகள்லாம் இப்போ திராவிட கட்சிகள்லாம் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் நாள் அடங்கிரும், அவங்களே புரிஞ்சிரும். சரி நம்ம பண்ணால் நம்ம கதை முடிஞ்சிடும் போல இருக்கு ஓகே. அப்படின்னு அவங்களும் ஒதுங்கிடுவாங்க. அதுதான் சார் பேச வந்தேன். இப்போ இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நிறைய இந்த மீம்ஸா போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சீமான் அவர்கள்லாம் ரொம்பவே இந்த மீம்ஸா போட்டு ஒரு பாட்டை வச்சு, அதை வச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. இது எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேல? பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே அஃபெக்ட் ம். பண்ணுதுங்க. இந்த மீம்ன்ற ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணுது, பாசிட்டிவா இது பண்ணுது. அது எப்படி அஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு? இல்லை அஃபெக்டே கிடையாதுங்க, இது பப்ளிசிட்டின்னு சொல்லிக்க வேண்டியது. பப்ளிசிட்டி. என்ன ஓகே. ஆச்சுங்க, நீங்கள் சொல்லுங்க. சீமான் வந்து தைரியமாக நிற்கிறாரு, ஓகே. நல்லா பேசுகிறாரு. ஸோ ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்ததே இந்த இதுதான், மீம்ஸ் தான். ம். நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக நின்றதில் 4 பேர், அவர் லாஸ்ட் பிளேஸில் இருக்கார், 4வது பிளேஸில் இருக்கார். ஓகே. ஸோ அவருக்கு இந்த மீம்ஸு இதெல்லாமே அவருக்கு சப்போர்ட் தான். இன்னும் அவருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி தான் கிடைச்சதே தவிர அவர் டீக்ரேட் பண்ணல. மக்களுக்கு தெரியும் இவர் எந்த இதில் வச்சுருக்காங்க, லாகில் வச்சுருக்காங்க, இவர் எந்த இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஓகே. இப்போ யூத்ஸ்லாம் இருக்காங்களா சார்? இப்போ என்னோட வயசு கேட்டகரியில் இருக்க பசங்களே வந்து ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே இப்போ பல கட்சிகள் முன்னாடி இருந்துச்சு. இப்போ டிஎம்கே டிவிகே ட்ரெடிஷ்னல் பார்ட்டின்றீங்க நீங்கள். எங்களுக்கு தெரிஞ்சிருக்க ட்ரெடிஷ்னல் பார்ட்டி சார். அதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் இல்லை உண்மையிலே இருந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது வந்து திராவிட கட்சிகள் வந்து அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சிங்க. கட்சி. எஸ். அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ம். மேனிஃபெஸ்டோலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருக்குது. இப்படி தான் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ம். அதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கட்சின்னா நீங்கள் வந்து டிஎம்கே சொல்லலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில். ம். பட் அதையெல்லாம் மீறி ஒருத்தர் உடைக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே. சும்மா சிம்பிளாக நீங்கள் நினச்சிட முடியாது. ஓகே. ஸோ இந்த கட்சிகள்லாம் வந்து இப்போ வந்து மக்கள் மனசை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா கிடையாது, இருக்காங்க. இப்போ இருக்குது. அதனால தான் எதிர்கட்சியாக உட்கார வச்சுருக்காங்க. ஒரு லாஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் சான்சஸ் முடிவு ஆமாம், பண்ணிருக்கீங்க. இது லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு, உண்மையில வெரி லாஸ்ட் சான்ஸ். ஏடிஎம்கே டிஎம்கே லாஸ்ட் சான்ஸ். இது என்னென்னா இப்போனாச்சும் நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் சிஎம்மாக இருக்கார், அவரை நீங்கள் ஆட்சி பண்ண விடலை, ஒரு மாதம் இன்னும் 2 வருஷத்தில் ஆட்சியை கலைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டே ஆமா சார். இருந்தாங்கன்னா ஆமா. மக்கள் கடுப்பாயிடுவாங்க. ம். திருப்பி அந்த கோவத்தில் திருப்பி வந்து காட்டுவாங்க, ம். திருப்பி விஜய்க்கே குத்திடுவாங்க. அதுக்கு உறுதியா சொல்லுங்க, விஜய்க்கு போட்டுருவாங்க. ஆமாங்க, ஒரு மனுஷனோட ஃபேஸ் ரீடிங் தெரியும்ல. எஸ். ஒரு ஃபேஸ் இவன் வந்து என்ன ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்னு தெரியும். இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை இவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, அரசியலில் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது இவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, உண்மையாக செய்கிறாரா. நீங்கள் ஒரு ஏழைக்கு செய்கிறீங்க, நீங்கள் உண்மையாக செய்கிறீங்களா இல்லை வந்து வீடியோக்காக செய்கிறீங்களாங்கிறது தெரியும், ஃபோட்டோ ஷூட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறது தெரியும் மக்களுக்கு. ஓகே. அந்தளவுக்கு மக்கள் வந்து இது கிடையாதுல்ல. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிக்கஸ்ட் அன்சால்வ்டு ப்ராப்ளமாக நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு தீர்வே இல்லை, எப்போ பார்த்தாலும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் இதுக்கு ஒரு தீர்வே கொடுக்க மாட்டுறாங்களே, எத்தனை ஆட்சிகள் மாறினாலுமே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அன்சால்வ்டு பிரச்சனை. அது வந்து லிஸ்ட்டு போடணும், பெரிய லிஸ்ட்டு போடணும். ஓகே. அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழைகளற்ற தமிழ்நாடாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அதனால தான் விஜய் பார்த்தீங்கன்னா கீழேந்து வர்றார், எம்ஜிஆர் காமராஜர் மாதிரி
கீழே பேஸை சரி பண்ணிட்டோம்னா மேலே ஸ்ட்ராங் ஆகிடும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎம்கேலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே திட்டங்கள் போட்டு நிறைய பெரிய பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. கீழே என்னென்ன நடக்குது, மக்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. அவ்வளோ திட்டங்கள் போடுறாங்க. இன்னமும் ரோட்டில் வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி, நான் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வயசான பாட்டி பசங்களாம் விட்டுட்டாங்க, ரோட்டில் பேப்பர் பொறுக்கிட்டு அந்த காசை வச்சு சாப்பிட்றாங்க. அப்போனா தமிழ்நாடு வந்து எந்த லெவலில் இருந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள். தமிழ்நாட்டில் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசால்வ் ஆகாத ப்ராப்ளம் மெயினாக வந்து ஏழைகளற்ற மாநிலமாக முதல்ல மாற்றிட்டோம்னாலே வெற்றி, 100% வெற்றி. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செய்யலாம். அடுத்த கட்டம் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரண்ட்டாக கூட இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரேப் அந்த மாதிரி விஷயம் அப்புறம் அதுக்கு இந்த ஒரு அதெல்லாம் ஸோ வந்து இது நார்மலுங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு நீங்கள் மாற்றிடலாம். இந்த ம் பாலியல் பலாத்காரம், ம் இந்த மாதிரி சிசு படுகொலைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, நிறைய ம் பேப்பரில் டெய்லி டே டு டே நியூஸ். டெய்லி வந்துட்டு ஆமாம், இருக்கு அந்த அதுக்கெல்லாம் மாதிரி. வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது போட்டார்னு வச்சுங்க, பார்த்த டக்குன்னு என்ன போடலாம்? நீங்கள் சும்மா என்கவுண்டர் ஏதாவது போட்டாங்கன்னு சொல்லுங்கள். வச்சுங்களேன். என்கவுண்டர் போட்டுட்டாங்க ஆமாம், ஆல்ரெடி. போட்ட பட் முடிஞ்சு இன்னும் சொல்கிறேன். ஸ்பாட்லேயே அவனை வந்து காலி பண்ணிடணும். ம் நோ, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கோர்ட்டு கேஸ்லாம் இழுக்கக்கூடாது. ம் இவன் தான் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன் ஸ்பாட்டில் துபாயில் வர மாதிரி டக்குன்னு தலையை கட் பண்ணணும், ஓகே முடிச்சிடணும் கதை. ஓகே அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், விஜய் அது மாதிரி பண்ண மாட்டார் அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா ரொம்ப டக்குன்னு வேறு மாதிரி நினச்சிடுவாங்க மக்கள். ஸோ ஓகே அதனால் அதுக்கு என்ன ப்ராப்பரான தண்டனை கொடுக்கணுமோ அது மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இருந்துச்சா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஸ்கீம் இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கப்புறம் அது மாறுமா? ஐடியாலஜி இப்போ இல்லை, நான் கரண்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பீரியடில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இவ்வளோ ம் கோடி கடன் பண்ணி ஆ நீங்கள் தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது மக்களுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு அது. அப்படி கடன் வாங்கி என்னத்தையா நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறீங்க, என்னையா கரெக்ட். திட்டம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்துருச்சு. நீங்கள் அப்படி வேண்டாம். நீங்கள் தமிழ்நாடு மாநிலத்தை ஒரு கடன் இல்லாத மாநிலமாக மாற்றுங்க. பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டில், ஏழைகளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மாநிலமாக மாற்றுங்க. மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மாட்ட, உங்கள் அக்காட்ட, உங்கள் தங்கச்சிக்கிட்ட, உங்கள் அண்ணன்ட்ட, உங்கள் தம்பிக்கிட்ட வீட்டில் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு சிஎம்கிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ம் தமிழ்நாட்டில் சிஎம்கிட்ட சர்வசாதாரணமாக பேசணும். அண்ணா விஜயண்ணா, எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைண்ணா, நீங்கள் அதை சால்வ் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து பண்ணுறாருல, கரெக்ட். கேட்குறாருல, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாருல. ம் அந்த மாதிரி ஒரு சிஎம் தான் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வந்திருக்காரு. பாலிடிக்ஸ் சோஷியல் மீடியா ஃபஸ்ட்டு கேட்டத கொஸ்டின். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டாரு விஜய் ம் ம் அவர்கள். அது ம் மூலிமா ம் ஓட்டு போட்டாங்க. அதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளும் பண்ணியிருப்பாங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியமா போலமா அந்த மாதிரி. இல்லை, சோஷியல் மீடியா வந்து ம் இப்போது ஒவ்வொரு இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் வேறு மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது? லைக் படங்கள் எக்ஸாம்பிள். மூலமாக அவர் வந்து காட்சிப்படுத்தினார். அப்புறம் மக்கள் மனசில் போனார், வந்து ம் அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ம் ஜெயலலிதா காலத்தில் அவங்களுடைய ம் ஒரு பெரிய தலைவருடைய தன்னம்பிக்கையை பெற்றார். மக்கள் மனசில் ஒரு 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 பேச்சு இருந்ததுனால அவர் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அவங்களோட ஓகே. ஒரு மாஸ் கிரியேட் ஆனிச்சு, அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஸோ அதன் இந்த மூலமாக வந்துச்சு. காலத்தில் ஓகே. இப்போ உள்ள ட்ரெண்டு வந்து சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, இந்த மாதிரி விஷயங்கள். அதன் மூலமாக எப்படி வந்து மக்கள் இதில் போய் சேர்றாங்க, மக்கள் ம் மனசில் வந்து எப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அது ஒரு புத்தி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து நான் வந்து இந்த ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி டக்கு டக்குன்னு கேட்குறேன் சார். உங்களுக்கு தோன்ற பதிலாக நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். சொல்லிடுவோம். ஓகேங்களா? சொல்லிடுறீங்களா? ரெடியாக சொல்லலாம், இருக்கீங்களா? சொல்லிடலாம். ஃபயராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஸ்பீக்கர் யார்? இவங்க தான் பேச்சாளர், இவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு இப்போ ஸ்பீக்கர் சொல்கிறீங்களா, இருப்பாங்களா? முன்னாடி உள்ள எதாலும் சொல்லலாமா? முன்னாடியே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் சார். இப்போ கம்பேர் எனக்கு பண்ணிட்டு பொறுத்த சொல்லுங்கள். வரைக்கும் அண்ணா தான் ம் பெஸ்ட் ஸ்பீக்கர்னா அவர். அண்ணா. ஓகே. அண்ணா, நாங்களாம் அது கேட்டது கிடையாது. ஸோ மேபி நானும் தெரியல. கேட்டதில்லை. அவர் அதான் சொல்லணே, ஆ அவர் இறந்தப்போ நான் பிறக்கவே இல்லை. ம் எல்லாம் புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு. தெரிஞ்சுக்கிட்டது தான். ஓகே. இப்போ கரண்ட்டாக இப்போ கரண்ட்டாக பேசுனா தலைவர் விஜய் தான் சொல்லணும். ஓகே. ஏன்னு பெஸ்ட் சொன்னீங்கன்னா, ஸ்பீக்கர். பேசவே மாட்டார் ஒரு மனுஷன். சினிமாலையும் சரி இதுலேயும் அதிகமாக பேச மாட்டார். சினிமாவில் பேசி மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அமைதியாக இருப்பார்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருப்போம். சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியல்னு வந்தோன்னா ஒரு ஒரு ஸ்பீடு, ஒரு பவர்ஃபுல் பேச்சு இருந்தது பாருங்க. உண்மையிலே மக்கள் அசந்துட்டாங்க. நான்லாம் அப்படியே மாறி ஆயிட்டேன் நான். ம் ஏன்னா இப்படி மனுஷன் இப்படிலாம் பேசுவாரா? கரெக்டாக புட்டு புட்டு வைக்கிற, எதை என்ன பேசணும், எந்த டயத்தில் பேசணும், என்ன தேவையோ அதை மட்டும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஓகே. விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அவர். உண்மையிலே ஓகே. ஒரு சிஎம்மா.